திருமால் மலர் பதவி தினந்தினை மனமே நாராயணா நாராயணா திருமால் மலர் பதவி தினம் தினம் நினை மனமே திருமால் மலர் பதவி தினம் தினம் நினை மனமே அகன்று இன்பம் தானை தருமே அகன்று இன்பம் தானை தருமே பார்க்கடல் வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை நாராயணா 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 அலை மகனாம் தேவியை அடைந்தவன் நீ மாறா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அறிவும் நமோ நாரதா மந்திரத்தின் தலைவர் அலை மகனாம் தேவியை அடைந்தவன் நீ மார்பா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மண்ட தலை தோங்க ரசகவதாரம் தந்தே நாராயணா நாராயணா நர்மங்கள் தலை தோங்க ரசகவதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசல் தூணை வாசல் தூணை வாசல் தூணை நாராயணா 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 நமோ நாராயணா நாராயண நமோ நாராயண ஓம் நமோ நாராயண அபிஷேக பிரியா சபா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடி பிரியா கண்டா கலக பிரியா நாரதா என்னும் பட்டத்தை பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாரையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடிச்ச நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்றேன் ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை அடைக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படி பூண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீச்சிருப்பாள் அரசரோடு தம்மை சரியாசன வைத்த தாயை போற்றுவதற்குரிய தாய் கலைவாணி பணிந்து வைகுந்தம் சென்றேன் மச்சா கோர்மா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தின் கதாநாயகன் எனது மாட்டன் பரந்தாமணி மணிந்து கைரேகர் சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாவிய நீர்மணி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்த ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கு இணங்க எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கலகம் தேடி இந்த உலகினை வளமுறக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் சிரமப்பட்டது 1000 சுக்கலாக விடுக்கிறோம் என்று என்னுடைய அண்ணன் எனக்கு சாபம் அந்த சாபத்தின்படியே இன்றைய கலகத்திற்கான நல்ல வழியை நாடி தேடி ஓடினாலும் கூட யாரை பணிந்தால் கலகத்திற்கான நல்ல வழி கிடைக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைக்குறு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமைய என்று போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். ஏன் எந்த ஒரு கடவுளுக்கும் கிடைக்காத சிறப்பு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு கிடைத்தது. தனக்கு சொந்தமான தனக்கு உரித்தான ஒன்றை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எவர் ஒருவருக்கும் அந்த எண்ணம் தலை தோங்கி இருக்கும். ஆனால் முருகப்பெருமானுக்கு அப்படி அல்ல. தவறு செய்த தன்னுடைய வாகனம் மயிலுக்கே ஒரு சாபத்தை கொடுத்து நீதி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிலைநாட்டிய பெருமை எம்பெருமான் முருகப்பெருமானை கொண்டு. ஏன்னா ஒரு நேரத்தில் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக மகாவிசு போகின்றார் தன்னுடைய வாகனம் கருடாவார் மீது. அதே சமயத்தில் பிரம்மன் போறாரு தன்னுடைய வாகனம் அன்னப்பறவையின் மீது. ரெண்டையுமே வெளியில நிறுத்திட்டு உள்ள போய் முருகனை வணங்குறாங்க, வாழ்த்துக்கிறாங்க. திரும்பி வந்து பார்த்தா 2 பறவையுமே காணவில்லை. என்ன காரணம்? அங்கே சூரனுடைய அடியாட்கள் சிவ கண்ணங்கள் வேடத்தில் இருந்து அந்த மயில்கிட்ட போய் உன்னை விட வேகமாக பறப்பதாக இந்த 2 பறவையும் சொல்கிறதே அப்படின்னு சொல்லு. அதை விசாரிக்காத மயில் உடனே கோபப்பட்டு 2ஐயும் பிடித்து விழுங்கி வந்தார் முருகன். தீர விசாரிச்சாரு.
தவறு செய்தது தன்னுடைய வாகனம் மயில் என்றுதான் என்று தெரிந்த உடனே அந்த மயிலுக்கும் ஒரு சாபத்தை வழங்கினார். அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய வாகனமாக இருந்து கொண்டு அப்படியான அடிப்படை அறிவை நீ இழந்த காரணத்தினாலே இந்த பூலோகத்திலே அறிவே இல்லாத பாறையாக போ, குன்றாக போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அப்படி முருகப்பெருமான் சாபம் வாங்கி அந்த மயில் குன்றாக குடிகொண்ட மலையே இன்னைக்கு குன்றக்குடின்ற ஒரு ஆக சிறந்த ஆலயமாக விளங்குகிறது. அப்படியான குன்றக்குடியானை காலம் அறிவான் கருணை உரிவான் குன்றக்குடியான் என்ற போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா குத்துமலர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா குத்துமலர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. திருமுகம் பார்ப்பழகா திருப்புகழ் கோப்பழகா கண்ணன் கடல் காப்புகள் அழகா அங்கே வந்தாடு காவடி அழகா. மயிலின் இறகு அழகா அது பழகு நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் போல அழகா. மலரா இளமா அழகா மலைவாழ் குமரன் பேரழகா. குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா கொஞ்சம் மலர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. ஏறெடுத்து பாடுபட்ட உழவரின் கையழகா புவெடுத்து உனை படைத்த பொன்மணி கதிரழகா. அறுவடை தொடர்ந்து நல்ல மாசம் இங்கு தையழகா தரிசனம் காண வந்த தைப்பூச நாள் அழகா. முருகன் கோவில் அழகா அதை வணங்கு வாழ்வு அழகா. தூக்கு காவடி அழகா அதை சுமக்கு தோள்கள் அழகா. நிலமா நீரா அழகா நெஞ்சில் முருகன் நினைவழகா. குன்றக்குடி ஊரழகா குன்றாடு வேல் அழகா கொஞ்சம் மலர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. மக்கள் குடி காக்கும் வந்த மன்னன் குடிமலை அழகா பிறப்படு கை பிடிக்கும் பிறக்குயில் மொழி அழகா. குன்றக்குடி போகும் அந்த ஆரக்குடி வழி அழகா கொடி கொடி பறக்கும் அந்த குன்றேறு படி அழகா. படிக்கு படி அழகா அது பாடி நடப்பது அழகா. காவடி ஆடுது அழகா அது காதல் இணைந்தவர் அழகா. பொழுதா இரவா அழகா பொழுந்தேல் சிந்தும் ஒளியழகா. குன்றக்குடி ஊரழகா குன்றாடு வேல் அழகா கொஞ்சம் மலர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா. எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து மனதார கழகத்திற்கான நன்றி. நாடக கலைஞர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்திய விதமாக கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் மேலும் இந்த நல்ல வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவனை இத்தனை சீரோடும் சிறப்போடும் நடாத்தக்கூடிய விழா குழுவை சார்ந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் ராஜேஷ் கண்ணன் அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக மேலும் இந்த நன்றியினை இந்த மனதார மாபெரும் மேடையிலே உரித்தாக்கி கொண்டு கழகத்தை தொடரலாம். நாராயணா கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்கணும் என்றால் மேலும் யாரை பணிய வேண்டும். நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுது மின்னெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க கோகொழியாண்ட குருமணியன் தாழ் வாழ்க ஆகமமாயிரண்டு அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்ற வாக்கிற்கிடங்க அந்த ஈசனை ஒருமுறை மனதார பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்கும். சூடி பெருமானே
அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆராயினி அல்லே எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளைகளை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் முருக பக்தி பெருக்கில் எந்த ஊருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எல்லாம் திரண்டு சிவம் பெருக இந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த தரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே தன்னை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தடைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே நல்லூர் உரையும் அருள் கடலே வந்து என்ன என்றும் ஆடுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா சிவபெருமானை மணிந்து நன்றி. நாடக கலைஞர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே மேலும் ஒரு முறை சிறந்தால் இந்த நன்றியை மனதார உறுத்தாக்கிக் கொண்டு அருமையான இடம், அற்புதமான இடம், மழையும் மழை சார்ந்த இந்த குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இந்த மண்ணில் பட இவ்விடத்தில் நின்று இந்த அழகை கண்டு மட்டிலா ஆனந்தம் கொண்டாலும் கூட இடத்தை வர்ணிக்கின்ற வேளையிலே ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? அந்த சத்தத்தை வைத்து இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்குமா? கவனித்து பார்ப்போம். நாராயணா சூலமங்கலம் சகோதரிகள் போல ஒரே மாதிரி குரல் ஒற்றுமையோடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமை இன்று போல் இன்றும் நிலைத்திருக்கட்டும். ஆளலும் சூ என்று காணப்படக்கூடிய இந்த குயில்களை ஒருமுறை காட்டு குயிலாக நினைத்து வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? அன்பு சகோதரர்கள், அன்பு சகோதரர்கள், அன்பு உடன்பிறவாத அன்பு சகோதரர் தீபன் அவர்கள். ஆமா, ஏற்கனவே நான் முதல்ல பாடின அந்த குன்றக்குடி ஊரலகான பாட்டு வந்து அந்த பாட்டு நான் கேட்டதும் கிடையாது. முதல்ல நண்பருடைய குழுவில் அந்த பாடுகிற பேர் என்ன, விக்னேஷ் அவர் பாடி சகோதரர் வாச்சிருந்தார். தமிழ் நடையில் அந்த பாட்டு பாடியிருந்தாங்க. அந்த பாட்டை கேட்டுதான் சரி நல்லா இருக்கு இந்த பாட்டு நம்ம பாடுவோமேனு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை முறுத்தாக்கி கொண்டு ஆக அந்த அடிப்படையில் ஒருமுறை இந்த காட்டு குயில்களை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? மனசுக்குள்ளே பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான், தமிழை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்,
காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் தமிழை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் அவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தவன்னு எண்ணிக்கொள்ளடா பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சா தண்ணீர் விடுவான் சும்மான் இல்லடா ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்ப கூடமத்தை வச்சு காயடா தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேலை பொங்க பாலு வெள்ளம் போட பாயலா ஆற்று வெள்ளம் சரிசி வெட்டி வச்ச செங்கரும் அத்தனையும் திட்டிக்கிற நாள்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள காட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் அவளை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் சொந்தம் என்ன போடா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நானிலே வாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் முன்பு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லை உள்ள விட்டுந்தாரே உசுர கூடத்தாரே என் நண்பன் கேட்டா வாங்கி கண்டு சொல்லுவே என் நண்பன் பொட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கட்டை போல எண்ணுவே சோகம் விட்டு சொப்பம் நட்டு ராகம் விட்டு தாகம் விட்டு பாட்டு பாடும் பானம் பாடி நான் தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல கவலை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தான் அவளை தட்டு துள்ளி கிட்டி கவலை விட்டு கச்சை கச்சை ஆடத்தான் நல்ல அடமலை பேஞ்சு கொஞ்சம் மாதிரி அற்புதமான இசை அந்த இசையை கொடுத்த இசையின் மேதைகள் இந்த பாட்டுக்கு கைதட்டுன்னு ஒண்ணு கிடைக்குதுன்னா அந்த முழுக்க முழுக்க இசையின் மேதைகளை மட்டுமே சேரும் அதுவும் சகோதரர் தீபன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா அவர் வாசிச்சு பழக்கப்பட்டது அந்த பேடல தான் எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி மேலத்தை வாசிச்சு அவ்வளவு பழக்கம் இருக்காது அதுலயும் கொடுத்து வாங்கியிருக்காரு நண்பருக்கு நன்றி முதல்ல ராஜா மாமாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா இந்த பாட்டு அவர் வாசிப்பாரு ஆனா சகோதரர் மேடை ஏத்தி அழகு பார்த்த ராஜா மாமா அவர்களுக்குமே மனமார்ந்த நன்றி மேலும் இந்த பெண்மணியாலை ஒருமுறை வர்ணித்தால் யாருக்கு இணையாக வர்ணிக்கலாம் அந்த மதுரை அரசாளக்கூடிய அந்த அங்கேருக்கு இணையாக அன்னை மீனாட்சிக்கு இணையாக ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம் குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொந்தனிடம் பாசமச்ச ராசாத்தி ஊர்வோல ஊருக்குள்ள அவ வாராடி தேருக்குள்ள வாழ தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி
மகராசனுக்கு பூமால போது இது திருநாடு ஒரு பூந்தேறு கூட்டி வரும் திருநாடு வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமால போடும் இது திருநாடு ஒரு பூந்தேறு கூட்டி வரும் திருநாடு மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொந்தரிடோ பாசவச்ச ராசாத்தி பாசமச்ச ராசாத்தி போடாத தேசமன போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரபிடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு ஓடாத வேசப்பட போட்டாரு சுந்தரு மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மணி போல பள்ளி கட்ட துணிந்தாரு இந்த மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு வேலென்ன வாழென்ன பெருப்பான ஆளென்ன நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனுஷே யாரு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அந்தையரு சொக்கரிட பாசமச்ச ராசாத்தி பாசவச்ச ராசாத்தி ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஆடி தேருக்குள்ள தேருக்குள்ள வாழத்தோர் மீது போன பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிட பாசமச்ச ராசாத்தி அடமலை பெஞ்சு கொஞ்ச மாதிரி அற்புதமான இசை அந்த இசையமைத்த இசை மீதலுக்கும் அன்பு சகோதரர் தீபன் அவர்களுக்குமே மனமார்ந்த நன்றி வணக்கத்தை மனதார உறுத்தாக்கி கொண்டு பாடல் பாடக்கூடிய அருமை இங்கே ஒளிப்பதிவு செய்யக்கூடிய உடன்படாத அன்பு சகோதரர் இது உங்க ஒரு யூடியூப் சேனல் கோயம்புத்தூரில் வருகின்றக்கூடிய அருமை அன்னாரம் சார்பாக பாடிய பாடலை பாடிய எனக்கு ரூபாய் 101 இங்கே இசையமைத்த இசை கலைஞர்களுக்கு ரூபாய் 401 ஆமா இந்த 4 பேருக்கு 400 அன்பு சகோதரர் தீவன் அவர்கள் ரூபாய் 100 வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு அருமை அன்னார்கள் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மனதார உறுத்தாக்கி கொண்டு கலைப்பணி தொடரலாம். நன்றி வணக்கம். அந்த அடிப்படையில் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா காலதாமதம் காரியத்திற்கு கேடு 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வாயை திறந்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சத்தம் இது கேட்கிறதா கவனிப்போ. நாராயணா ஏற்கனவே போட்டுட்டாங்கல்ல. ஆமா சாமி ஓடக்கூடாத இடத்துல தான் சத்தம் வருது. இந்த 2 திணையத்துறை வாயை திறக்கல என்ன காரணம்? என்னடா சேட்டை போட முடியாது போயா போட முடியாது உள்ள உட்காந்து உனக்கான களை புடுங்குற வேலையாடா உனக்கு. திணையத்தூர் அவனுக்கு எனக்கு பல ஆண்டுகளாவே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? மத்த நேரத்துல பப்புனு கேட்பேன். ஏய் நீ என்ன புராணம் பேச நீ என்ன ராஜபாட்டான்னு இந்த ஆளை கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆள் ராஜபாட்டு போட்டுட்டான். ஆமா அவர் ஊர்ல என்ன அது வந்து கலையரங்கம். கொட்டையா இருந்தா கொளுத்திருப்பாங்களா? அப்படி இல்ல. ஆனால் ஆக சிறந்த பாடகர் அதில் மேல் மாற்று கருத்து இல்ல. ஆனா புராணம் பேசணும்னு ஆசைப்படுறாப்ல எனக்கு அதுதான் பஞ்சாயத்து. உனக்கு புராணம் பேச ஆசை வந்துருச்சுல நீ ஏன் பப்புனு போடுற? எங்க அண்ணன் மருதமணி வந்திருக்காப்ல இல்ல அவரை பப்புனு போட சொல்லிட்டு நீ ராஜேஷ் கண்ணன் என்ன சொல்லிருக்கணும்? நான் ராஜபாடு போட ஆரம்பிச்சிட்டேன் இனிமே நான் நாடகத்துல ராஜபாடு போட்டுக்கிறேன் அப்படின்னு ராஜபாடு போட்டு வந்திருந்தா உங்ககிட்ட தாராளமா புராணம் பேசலாம். ஒரு பப்புனுக்காரன் உங்ககிட்ட புராணம் பேசினா கதைக்கு சாரம்சம் கெட்டு போகிறா இல்லையா? கண்டிப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒரு கதாபாத்திரம் உண்டு. இப்ப நான் நாரதர்
எனக்குன்னு இந்த கதாபாத்திரத்துல ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? முருகன்ட்ட போய் முருகா நான் வள்ளியை பார்த்திருக்கேன், நீங்க வேடனா போய் திருமணம் பண்ணுங்க என்ன சொன்னாத்தான் முருகன் வருவார். கண்டிப்பா ஏன் வேலை. அது மாதிரி இந்த பப்புனுக்காரனுக்கு என்ன வேலை? பப்புனுக்காரனுக்கு மக்களை சிரிக்க வைக்கிற வேலை. மகிழ்ச்சி மனம் திறந்து சிரிக்க வைக்கிறார். ஆமா அது 2 பேர் கூட்டணியினால இன்னும் பல பேர் வைத்த பதம் பார்த்துட்டாங்க. கண்டிப்பா இன்னும் வேற என்ன வேலை? நோட்டீஸ் வாசிக்கிறார். ஒருவேளை அவன் நோட்டீஸ்ல கருவூலம் ஜெயமாத நாரதன் சொல்லலைன்னா பைய தூக்கிட்டு காரைக்குடி போயிருவணும். ஆமா இல்ல 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 சாமி. சரி மொத்தத்துல இருந்தாலும் சத்தம் போட மாட்டான்ல. நீங்க சொன்னது எல்லாமே பொதுவான வேலை. ஆனா இந்த கதையில இந்த கோமாளிக்குன்னு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. சொல்றேன் கேட்டுக்குங்க. நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விட வேண்டும், நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விட வேண்டும், நாரதர் எங்களுக்கு பாடும்போது பேசும்போது வேர்த்தால் முகத்தை துடைத்து விட வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா ஆமா துணைக்கு வர வேண்டும். அட ஒரு கோர்வையா கொடுத்தங்க உங்க வேலையை பாருங்க. அப்ப எப்படி சொல்லி சத்தம் போட மாட்டேன். ஒரே பாட்டு மரியாதை இந்த பாடல் முடிவதற்குள்ளாக அவன் வாயை திறந்து சத்தம் போடல, இந்த கட்டையை வச்சு அந்த வாயை கிழிப்பேன். ஏற்கனவே அது கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு, இன்னும் 8 இன்ச்சு சேர்த்து கிழிக்கிற மாதிரி சூழல் வந்துடும். அதனால மரியாதை சோ போட்டு அதனால ஒருமுறை இந்த பெண்மணியால வர்ணத்தால் எப்படி வர்ணிக்கலாம்? நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி நான் ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே நான் பல கேட்டு கண்ணு முழிச்சே அடியாத்தாடி ஒண்ணு நினைச்சே ஒரு அன்பாரை விட்டு படிச்சே சோக பறக்க என் பாட்டி விருந்து எட்டு மறந்தா பாட்டு மறந்து நீ கூட இருந்தா போது எனக்கு பாடி இருந்தா துன்போ எனக்கு ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே நான் பல கேட்டு கண்ணு முழிச்சே நாராரும் இல்லாத அந்தரத்து வாழும் ஈராவோடு சேரும் நாட்டுப்புறக்காரும் ஏ சொந்த கதைய சொல்லி படிக்க சந்தமில்லையே அதை சொன்னாராது ஏன் சொந்தம் மாறாது. பாட்டுகள் இல்ல அது கேட்காத மக்களும் இல்ல நான் ஆவார பாடியல கேட்காத மக்களும் இல்ல என் தாய் கொடுத்த சக்தி இருக்கு தட்டி அனுப்ப புத்தி இருக்கு தாவி எனக்கு நேரம் இருக்கு நேரம் வரைக்கும் வாரம் எனக்கு ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே நான் மலை கேட்டு கண்ணு முழிச்சேன் அடியாத்தாடி ஒண்ணு நினைச்சே நான் பாறை விட்டு படிச்சேன். ஒரு எறும்பு கடித்தாலும் தாய் மனசுலே இப்ப என்ன பாடும் ஒன்னு அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து கிடந்தா அந்த தாயோட முகப்பாரு கண்ணு ஒரு நாளும் உறங்காது. பாடாத பாட்டுகள் இல்லை அதை கேட்காத ஆட்களும் இல்லை நான் ஆவார பாடிகளை பார்க்காத பார்வையும் இல்ல இந்த ஊரு முழுக்க வந்து ஜனங்க உண்மை இருக்கோ வெள்ள மனங்க காவல் இருக்கு கையை வணங்க தானம் அடிச்சே கண்ண துறக்க ஒரு பாட்டானே சொல்லி அழைச்சே நான் வழங்கே கண்ண முழிச்சே ஐயா யார பார்த்ததும் உண்டு ஆனா தாயின்னு சொன்னதும் இல்ல. முத வேலையா அந்த பாட்டை போட்டு உங்கள்ட்ட காட்டணும். இதே பாட்டை இருந்தாலும் 1/2 மணி நேரம் வாசிப்பாப்பிள்ளையா பாடுறதில்ல. அதனால என் மாமா மறந்துட்டாரு, வாசிக்க தெரியாமல்ல அந்த இசையை மறந்துட்டாரு கிடையாது. மாமா அவர் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு வருகின்றார் காவலாளி. இத்தடவை கேட்டா அந்த பப்புனுக்காரன் வாயை திறக்கவே இல்லை. கருப்பு
இதைதான் ஒரு கூட்டணி போட்டு திட்டமிட்டு சதி செய்கிறார்கள். சதியா? அந்த சதியை நம்ம முறியடிக்கிறோம். கண்டிப்பா. எப்ப அவர் இவ்வளவு புராண இதிகாசம் படிச்சவர்னு மாறி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படி என்னத்தை படிச்சிருக்கான்னு பார்த்தே ஆகணும். யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவன்? சுந்தரபடி எட்டு தாதமும் பொன்சிறந்த மங்கை இவள் என்ற உலகெங்கு ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? அந்தரம் இருந்து தேவ சுந்தரி முழங்க வந்த அந்தரம் மிகுந்த தீர சுந்தரி முழங்கி இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை எந்த உலகுக்கே வந்தாள்? ஹலோ ஹலோ சம்போ மகா தேவா 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 சம்போ மகா தேவா தேவா சம்போ மகா தேவா ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக. சம்போ மகா தேவா 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 சம்போ மகா தேவா தேவா சம்போ மகா தேவா சம்பதா சிவம் சந்திரகலா அன்பாகவே நின் திருப்பாத மலர்கள் பணிந்திருக்க வரம் அருள் வீரே தேவா தேவா தேவா. ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக. அன்பே சிவமாய் அறிவே கடவுளாய் எங்கும் சுயப்பிரகாசமாய் விளங்கும் தம்பதி சமேதராய் முகாமேஸ்வரன் வீட்டிற்கு 33 கோடி தேவர்களும் 48,000 மிஷிமார்களும் கருடர் கிண்ணறர் அஷ்டத்துக்கு பானைவரும் என் தந்தை சிவபெருமானின் கால்களில் வீழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள். வானவாதி தேவர் அனைவரும் என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று விடவே, சுவாமி தங்கள் விஷம் பெற்ற வரத்தாலே சூரபிரமணியங்களை அழித்து துன்புறுத்துகிறான். அவனை அழித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று முறையிட்டார். சூரியனுக்கு வரம் தந்த நானே அவனை அழிப்பது முறை என்று கூற, தாங்கள் நேரடியாக அழிக்காமல் உங்களால் ஒருவனை உற்பத்தி செய்து அழிக்க வேண்டும் என்றார்.
ஆதியும் நடுவுமீரும் அருமும் உருமோப்ப ஏதோ வரம்போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்த விமலா ஒரு குமரன் தன்னை தர வேண்டும். நின்னையே நின்பால் நிகர்க்க என்ற அரிய உபாயம் கூற உடனே தந்தை ஈசானம் தற்புருடம் மாமதயம் அகோரம் சத்யோஜாதம் என்ற முகங்களுடனே ஆனா பெண்ணா என்று அறுதியிட்டு கூற முடியாத அதோ முகம் தன்னை சேர்த்து 6 முகங்கள் கொண்டு 6 முகத்திலும் உள்ள நெற்றி கண்களை திறந்து 6 நெருப்பு பொறிகளை வெளியில் விட அந்த 6 நெருப்பும் சரவணமடைந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தேன். அந்த 6 குழந்தைகளையும் என்னென்னை பராசக்தியின் அரவணைப்பினாலே ஓர் உருக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன். அன்று தேவர்களின் துயர் தீர்க்க சுப்பிரமணிய சாமியாக இருந்து அவர்களை வீழ்த்தியதன் காரணமாக பரிசு பொருளான தேவியானை மனம் இருந்தோம். இன்றும் ஒரு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக நாரதர்வன் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். வரட்டும் நாரத மகரிஷி. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையாயும் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழுவலம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா. கண்டா கடம்பா கார்த்திகையா தமிழ் என போற்றும் தமிழ் பெரும் கடவுளை அடியேனின் பணிவான வணக்கம் முருகா. வரவேண்டும் காணப்படுகிறேன். உங்கள் வருகை நல் வரவு ஆகுக. நன்றி முருகா. வீணையின் காணப்பிரியரே நன்றி. எனதருமை தோழரே வரவேண்டும். வீணாகான பிரியரே பாரும் தவ வீணை கான பிரியரே 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 வீணாகான பிரியரே மாருய வீணாகான பிரியரே பிரியரே திரிலோக சஞ்சாரியே தேவர்க்கு உபகாரியே நீரும் எங்கெங்கு சென்று நேராக ஏது கண்டு நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் விடுத்து நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் விடுத்து நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் நித்திய முறைப்படி எங்கெங்கெல்லாம் நான் சுருக்கமாக அடித்தால் தாங்கள் ரத்தின சுருக்கமாக அடிக்கிறீர்களே முருகா. எல்லாம் உங்கள் வழியில தானே நானும் செல்ல. நன்றி நன்றி முருகா. வந்த நோக்கத்தை அறிய வேண்டும். கந்த பெருமான காண வருவதற்கு காரணமே தேவையில்லை. அப்படி காரணம் தேவையில்லை என்றாலும் கூட கந்தனை கண்டு கந்தனுடைய ஆசையை மட்டுமாவது பெறலாம் என்று நான் ஓடோடி வரும் பொழுது மாப்பிள்ளை வந்தாலே சிறப்பான விசேஷம் இருக்குமே. கண்டிப்பா அந்த ஆவல் தான் வரும் வழியில உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி. அப்படியா? இதுக்காக வரல, வந்துகிட்டு இருந்தேன் உங்களை பார்க்க. வரும்போது ஒரு சிறப்பான கூறுங்கள் கனியை உங்களுக்கு பாத்துறீங்க மாப்பிள்ள. அப்படியா? ஆமா முருகா. அந்த கனியினுடைய சிறப்பு இல்லாத கனியை பார்த்து வருவனா? அதானே கண்ட கனியுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் கூறுகின்றேன். கூறுங்கள். இப்படி நம்ம சந்திச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த ராகம் தான் நீ பாடுவேன்னு எனக்கு வாட்சி பார்த்தீங்களா? இல்ல அப்படி வாட்சியெல்லாம் நீ மூதேவி இந்த ராகத்துல நீ மாத்திருக்க மாட்ட. எல்லாம் ஒரே குட்டையில ஒண்ணு மட்டும் தானே சாமி. மகனிக்கும் தேன் கடலி மங்கனிக்கும் நேரினிக்கும் ஒரு பூங்கனியை கண்ட மனம் பூரித்தே முருகா. அக்கனியை இக்கணமே இக்கணமே குய்யாமல்
உயிரனைத்துக்குள்ளே முருகா 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 மா வாழை பலா எனும் முக்கணியை காட்டிலும் சிறப்பான கனி முருகா இக்கனி ஸ்லாகமென்ன முனியே நோக்குங்கொழுவே முருகா நோக்குங்கொழுவே புலங்களுக்கெல்லாம் நோக்குங்கொழுவே ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் கனியே 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 மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்திற்குமே தரக்கூடிய அற்புதமான கனியே பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் நீ நேரம் அதை பற்றி பச்சைகள் முனியே பச்சைக்கிடாதோ சொல்வி கண்டால் பறந்தோடும் ஆகையா பச்சிகள் கண்டால் பறந்தோடும் வகையால் பச்சமுடனே செல்வி பறந்து சிதறி தெரித்து ஓடிவிடும் முருகா எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் இருந்திடல கனியை எப்படி கொய்திடலாம் 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 எட்டும் படிக்கிறே கொம்புள் அதை பற்றி ஏறி பறித்திடலாம் 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 அப்ப இது கனியாக இருக்க முடியாது அது கனியே அல்ல முருகா இல்லையா கண்டது நான் பார்த்து வந்தது உங்களுக்காக நான் செய்தியோடு வந்தது அனைத்துமே பொம்பளை பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன் யாரவன் சுந்தரவள்ளி ஆகா ஐயப்பா இவ்வளவு ஓட்டம் ஓடுறாரு எங்களை விட இந்த விஷயத்தில் தாங்கள் மும்மரமாக இருக்கிறீர்களே இல்லை மாப்பிள்ளை போதும் அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டுருங்க காரணம் இருக்கிறது என்ன முருகா? அவள் அஞ்ஞானத்தில் இருக்கிறாள் விஞ்ஞானத்தை புகுத்த வேண்டும் 80 வயசு ஆனாலும் விட மாட்டேன் விடவே மாட்டீங்க அவள் அஞ்ஞானத்தில் இருப்பதனால நான் மெய்ஞானத்தை புகுத்துக்கிறேன் முருகா என்ன கொலை பண்ண முயற்சி பண்றீங்களா என்ன மாப்பிள்ளை இப்படி பூத்தினீங்கன்னா என்ன அப்படித்தான் ஆகும் உங்களோட ஆயுதத்தை சற்று சுருக்கிக் கொள்ளுங்கள் இவ்வளவு நீளம் முருகா ஆ. சரி ஒண்ணும் தப்பு இல்ல முருகா வேடனாக உருமாறி ஆ. தாங்கள் அந்த அம்பாக அம்பு அம்பு, முருகன் அம்பு. சொல்வது அம்பு அம்போடைய அகலம் அதான் சொன்னேன் அதனால சுருக்கி ஆமா ஆமா முருகா வேடனாக சென்று மான்குட்டி வந்ததாக வழக்குரைத்து அன்னவளை கடிமணம் முறிந்து அனைவருக்குமே காட்சி தர வேண்டும் முருகா உங்களது சபதம் நிறைவேறும் அது போதும் முருகா நான் அவளுடைய குல ஆச்சாரத்தின்படியே வேடனாக சென்று கடிமணம் என்னும் திருமணம் புரியும் வேளையிலே பாமாலை கொண்டு பூமாலை பாடி வரும் உங்களுக்கு பூமாலையும் பாமாலையாக இருக்கும் இந்த இடத்துல எனக்கு தாங்கள் தருவது என்ன நீங்கள் எங்கு சென்றாலும் புகழ் மாலை மட்டுமல்லாது வளத்துடனும் நலத்துடனும் வாழ்வீர்கள் வேடமா ஆசி ஒன்று போதும் சென்று பாருங்கள் என்று வெற்றி உங்களுக்கு அன்பு உள்ளங்கள் ஜெயமாதன் அவர்களுக்கு ரூபாய் 100 வள்ளி அவர்கள் ரூபாய் 100 வழங்கிட்டது. அன்பு அண்ணா நீங்க கொடுத்ததானே இது? சரி சரி. முருகனுடைய 6 தலையில் எந்த தலையில் கழுத்து பகுதி உள்ளது? என்ன ஒரு சிந்தனை! அடடா, அவன் கேட்குற இந்த 6ல் ஒன்று இந்த பக்கம் 3 இருக்கணும், இந்த பக்கம் 3 இருக்கணும். இப்போ நடுவில் இந்த பக்கம் 3 இருக்கா இல்லை இந்த பக்கம் 3 இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஆனால் முருகனுடைய உருவ அமைப்பு அப்படிப்பட்டதல்ல. மாமா சொன்னது மாதிரி முருகப்பெருமானுக்கு 6 தலை உண்டு. ஆனால் அதில் முருகனுக்கு நம்முடைய தலையாக ஒரு உருவத்திலே சிற்பத்திலே பார்ப்பது 5 தலை மட்டும்தான் இருக்கும். மொத்தம் 5 தலை தானே, இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 நடுவில் 1, அதில் தான் கழுத்து இருக்கு. ஆனால் 6வது முகம் யாரு கண்ணுக்கும் புலப்படாது. மாமா சொன்னது போல ஈசானம், தர்புருஷம், வாமதேவம், சத்தியஜாதம், தர்புருஷம்
இந்த 5 மட்டும்தான் முருகனுடைய சிற்பத்தில் நாம் பார்ப்பது. ஆனால் யார் கண்ணுக்கு புலப்படாத முகம் ஒன்று இருக்கிறது, தலை ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் அதோ முகம்னு பேரு. ஆனா அது சிற்பத்தில் வராது. பார்க்கறது 5 தான். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, நடுவில் ஒரு தலையில தான் முருகனுடைய கழுத்து இருக்கும். சரி, அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, யார் கண்ணுகள் தெரியாத முகத்தின் பேர் அதோ முகம். ஆமா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு முறை வர்ணத்தை விட்டு பிறகு கண்டபராச நற்காரியம் சிறப்பதற்காக திருமணத்துக்கு ஆக வேண்டிய காரண காரியங்களை பிறகு கவனிக்கலாம். மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே நல்ல மயிலிலம் மயிலே மாறன் கனை போடும் விதியே மாலைதனில் பாடும் மொழியே மாறன் கனை போடும் விதியே இள மாலைதனில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே மாறன் கனை போடும் விழியே மாலைதனில் பாடும் மொழியே மாறன் கனை போடும் விழியே இள மாலைதனில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே தங்கமல பாதமேவி தானம் போடு கொலுசு போன அங்குமிங்கு வாடி பார்க்கும் ஆசை எனக்கு செங்கமலம் போல தேவி தேரில் ஏறிந்த கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் கணக்கு அள்ளி அள்ளி கூடும் போது ஆசை வளர அங்கமெங்கும் காதல் என்ற பூவும் மலர கிள்ளி கிள்ளி வாசம் பார்க்க தொடர சொல்லி சொல்லி காமதேவன் பாடும் படர என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயிலிலம் மயிலே உச்சி முதல் பாதம் தோறும் நேரில் காண போத ஏறும் கொஞ்சி கொஞ்சி கூட காணும் போரும் வெற்றி கொடி ஏற்றி ஏற்றி வேகமோடு தேரை ஓற்றி சுற்றி வந்த ராஜராஜன் தாழ் போற்றி முற்றுகையை போட்ட போது மோகம் விடுமோ முன்னிருக்கும் மோகவாசல் தாரம் விடுமோ கற்பனைக்கு வேலி போட வேண்டும் தலைவா காதலிக்கு நாணமே கூடும் அல்லவா மோகம் இசை பாடும் உடலே காமன் விளையாடும் திடலே மாதுளங்கனியே மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே. நல்ல வாய்ப்பினை மாறி விளங்கிய வெள்ளவட்டான விடுதியை சேர்ந்த மாபெரும் கிராமத்தின் முதியோர்களுக்கும் இந்த விழாவினை இத்தனை சீரோடும் சிறப்போடு நடத்தக்கூடிய எங்களது பிடாரியம்மன் விழா குழுவை சார்ந்த அத்தனை நல்ல இதயங்களுக்குமே மேலும் மிகச் சிறப்பாக நாடக கலைஞர்களுக்கு சிரமமே இல்லாத அளவிற்கு ஆகச் சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து தரக்கூடிய எங்களது ஆகச் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் எங்களுடைய CKP ஆடியோஸ். ஒரு ஒளிபெருக்குடைய வெற்றி எதில் அடங்கியிருக்குன்னா, அண்ணா இதை ஏற்றுங்கண்ணே, இந்த கொஞ்சம் கெயின் வைங்க அப்படி இது எதுவுமே சொல்லாத அளவிற்கு நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவிற்கு எதுவுமே தேவைப்படாத அளவிற்கு தேவைக்கு அதிகமாகவே மிக சிறப்பான ஒளிபெருக்கி எங்களது CKP பெருங்கோளை சார்ந்த ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அங்கு எங்களுக்காக விழித்திருந்து எப்பொழுதுமே பணியுரைக்கூடிய அருமை அண்ணார் அவர்களுக்குமே என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துறை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன்
வெள்ளவெட்டான் விடுதியை சார்ந்த அருமை ஐயா வேணுகோபால் ஆசாரி ஐயா அவர்கள் சார்பாக எனக்கு ரூபாய் 101 இங்கே முருகனாக வேடம் தாங்கி நடிக்கக்கூடிய அருமை மாமா சீனிவாசன் மாமா அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய வெள்ளவெட்டான் விடுதியை சார்ந்த வேணுகோபால் ஆசாரி ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அன்பு உள்ளங்கள் சார்பாக அந்த இறைவனை கையேந்த பாடல் எனக்கு அந்த பாட்டு நானும் பாடினதில்லை, தம்பி கருப்பசாமி அவரும் பாடினதில்லை. உங்கள் அன்புக்காக பாட முயற்சிக்கின்றோம், குறை இருந்தால் மன்னிக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், அவள் இணை இல்லா கருணை உள்ளவள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், அவள் இணை இல்லா கருணை உள்ளவள். இன்னல் பற்றி எழும் குரலை கேட்கின்றவன், இன்னல் பற்றி எழும் குரலை கேட்கின்றவன். எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இன்பங்களை இதயங்களில் பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அன்பு நோக்கு வருகவின் கேட்பவன். ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அள்ள துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவள். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பார்வையிலே பாவங்களை மார்க்கின்றவன். அள்ளல் வரும் மாதர்களே அயராதீர்கள், ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு வருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாடச் சொல்லிய அத்தனை அன்பு இதயங்களுக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு நாடக ரசிகர்கள் என் சார்பாக என்னுடைய அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள் சார்ந்த இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த சிறந்தாண்டு நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா ஊருக்கும் போகிறதுனால ஆமாம். முத்துக்கு முத்தா பாட்டு வந்து நாடகத்துக்கு கம்பெனி மல்லிகரமனா நாடகம் போட்டு அதனால பாடுறதில்ல, நேயர்கள் விருப்பத்திற்காக. ஆமாம். முத்துக்கு முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே, அண்ணன் தம்பி பிறந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே, அண்ணன் தம்பி பிறந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாதே தாயார்
யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டி கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டி கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி சின்னமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் வரை இந்த நாடக கலையை வாழ வைக்கும் வெள்ளவெட்டான் விடுதி கிராம மக்கள் என்றும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக, அன்பாலை இணைந்து வந்தோம் நாங்கள், அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. நன்றி நன்றி நன்றிங்கம்மா.